ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ கதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லைன்னு சொன்னேன். எல்லோரும் அதை ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் பார்க்கும்போது இவ்வளோ பாசக்கார பிள்ளைகளாக இருக்கும் போது எனக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ லைக் எப்படின்னா, எனக்கு வந்து நைட்டில் ஒரு மாதிரி முழிப்பு வந்துடுது. லைக் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரி அப்படி இருந்துச்சு கொஞ்ச நாளாக. இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். ஓகே தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் ஹார்ட்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி அது ஆன்சைட்டினாலேயா அது என்னன்னு தெரில, அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி ஐ எம் ஃபைன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருக்கா, இல்லை ஏதாவது எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால தான் வாய்ஸாகவே போட்டுடுறேன். ஓகேடா, நிறையா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பேங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போது நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறோம். இப்போது ஜங்குக் ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா, இருட்டான வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி கேக்கு. ஸோ அந்த ஃபுல்லாகவே இடம் இருட்டாக இருக்குது. அங்கேருந்து ஒரு குட்டி பையன் வந்துட்டுருக்கான். கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 7 ஒரு 8 ஏஜ் இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு, என்ன வீடு இருட்டாக இருக்குது, அப்பா அப்பா எங்கே இருக்கீங்க அப்பா அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தை வந்துட்டு இருக்கு. இங்கே லைட்டெல்லாம் போட்டுட்டு பார்த்தா ஜங்குக் உட்காந்து சிரிச்சிட்ருக்கான். டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, என்ன டேடி இதெல்லாம்? உனக்கு சர்ப்ரைஸ், ஹாப்பி பர்த்டே குக்கி. தேங்க்யூ டேடி, தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ டேடி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா சொல்லும். ஆமாம், கேக் வெட்டலாமா? கேக் வெட்டலாம் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இது கேண்டில் ஊதுறான். ஹாப்பி பர்த்டே டு குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சிரிச்சிட்ருக்கான். தேங்க்யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊதிட்டு கேக் வெட்டி அவனுக்கு கொடுத்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்குமே ஊட்டி விட்றான். அது எல்லாமே கேமரா வச்சு லைக் ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகுற மாதிரி. ஸோ எல்லாமே கேண்டிட் பிக்சர் எல்லாமே ஃபோக்கஸாக எடுத்துகிட்ருக்கு. இங்கே அந்த மெய்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் கேக் கொடுத்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜங்குக் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே குக்கியை தான் பார்க்குறான். குக்கி, சொல்லுங்க டேடி. ஆமாம், நீ ஏன் உங்கள் அம்மாவை பற்றி கேட்டதில்ல? இல்லை டேடி, எனக்கு கேட்கணுன்னு ஆசை. நீங்கள் எப்போவுமே லேட்டாக வருவீங்க, எப்போயா வேலைக்கு போயிடுவீங்க. உங்ககிட்ட ஜாலியாக பேசணும், அதே மாதிரி அம்மா கூட இருக்கணும்னு ஆசை. ஆனால் உங்களுக்கு அம்மாவை பிடிக்காது. அதனால்தான் நீங்கள் எனக்கு அவங்கள காட்டல. அது மட்டும் எனக்கு தெரியும். யார்டா சொன்னா எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு? உங்ககிட்ட காட்டாததுக்கு காரணம் உன் அம்மாவை நீ அந்த நிலமையில பார்க்கக்கூடாதுன்னா. என்னாச்சு டேடி அம்மாவுக்கு? நான் எப்போவுமே லேட்டாக வருவேன்ல, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே இருக்க மாட்டேன், உனக்கே தெரியும்ல. ஆமாம் டேடி, நானும் கேட்டிருக்கேன், நீங்கள் வேலை இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த வேலை என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் வேகமாக ஓட்டி போயிட்டுருக்கான் காரை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவல்லே ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் லைக் அவன் கூட்டிகிட்டு போகிறான். டேடி எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஐபி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து தனியாக ஒரு வார்டு, அந்த வார்டில் ஒரு ரூமு. ஸோ அங்கே யாரோ படுத்திருக்காங்க. டேடி இது யார்? இதுதான்டா உங்கள் அம்மா, வயன். என்ன டாடி என்ன சொல்கிறீங்க? என் அம்மாவா? ஆமாண்டா, உன் அம்மா தான். என்ன டாடி சொல்கிறீங்க? அம்மாவை ஏன் இப்போ காட்டுறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பார்த்து வளர்ந்ததில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல டாடி. ஏன் டாடி எனக்கு அம்மாவை முன்னாடியே காட்டல? உன் அம்மாவை உனக்கு முன்னாடியே காட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லைடா. ஆனால் இப்போ நீ கூட்ட உங்கள் அம்மா வருவானே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு
அவள் சீக்கிரமாக இந்த கோமாலேருந்து வெளில வந்துடுவா. அதுக்கப்புறம் அவளை உன்கிட்ட காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அது பலன் இல்லைன்னு தோணுது. இப்போ நீ உங்கள் அம்மாவை கூப்பிடு, அவள் கண்டிப்பாக வருவாடா. உன்னோட 8th பர்த்டேக்கு நான் அவளை காட்டணும்னு நினச்சேன். உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ அம்மாவை கூப்பிடு, அவள் கண்டிப்பாக வருவா. கண்டிப்பாக இந்த கோமாலேருந்து கண்முழிப்பா. அப்படியே குக்கி அழுதுகிட்டே உங்களை பார்க்குறான். டேனி, அதுக்கு முன்னாடி அம்மாவை நீங்கள் எங்கே பார்த்தீங்க? எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்கிறீங்களா? ஏன்னா என் அம்மாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் டாடி, ப்ளீஸ் டாடி. அதுக்கப்புறம் ஜங்குக் அப்படி கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். யோ, எவ்வளோ நிறையா உட்காந்துருக்கத்த, சீக்கிரம் எடுத்துரும். ஸோ அப்படியே உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க நல்லா. ஸோ எப்படின்னா பரோட்டா 5 பரோட்டா வச்சுருக்காங்க. ஸோ சால்னா கொடுத்த சால்னா தீந்துடுச்சு. எவ்வளோ நேரம், சீக்கிரமா காசு கொடுக்கணும் எல்லாம் உனக்கு. அதுக்கப்புறம் அந்த கடை ஓனரே கடுப்பாயிட்டாரு. ஏமா இருமா, வரமாட்டாங்களா? பசிக்குதுல, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது, சீக்கிரம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை தின்னுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த சால்லாம் ஊற்றுறாங்க. நீங்கள் அப்புறம் பார்த்துட்டு சால்னா நிறையா இருக்குது, பரோட்டா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு இந்த பொண்ணை வச்சு தின்னே தீத்துரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சீக்கிரம் எடுத்துருவா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஓனர் கடுப்பாயிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படியே அந்த லைக் எப்படி சொல்கிறதுனா அது ஃபுல்லாக காலி பண்ணுறீங்க. ஐயோ, இன்னும் பத்தவே இல்லையே. கடைக்காரண்ணா, பிரியாணி இருக்கா? அவர் அப்படியே பார்க்குறாரு. இருக்குமா. எப்படி தான் இடம் பார்த்துதுன்னே தெரில. நானும் காசுக்காக தான் வியாபாரம் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு திண்டு விட்டு நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பிளேட்மா? 2 பிளேட் அண்ணா. ஓகேம்மா, ஓகே எடுத்துகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ணா இது குவான்டிட்டி கம்மியாக இருக்குண்ணா. எதுமா? இது குவான்டிட்டி கம்மியா? சரி, இதை 3 பேர் சாப்பிடுவாங்கம்மா. 3 பேரா? இதுவா? இந்த ஒரு சாப்பாடை 3 பேர் சாப்பிடுவாங்களா? ஆமாம்மா, ரைஸ் குவான்டிட்டி அதிகம். ஆனால் இதெல்லாம் பத்தாதுண்ணா. எனக்கு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எனக்கு பத்தாதுண்ணா. நான்லாம் சாப்பிட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஒரு சட்டி ஃபுல்லாக சாப்பிடுவேன். பார்த்தாலே தெரியுது. என்னண்ணா சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. சரி, நான் எடுத்துகிட்டு வரேன், இன்னொரு பிளேட் வேணுமாம்மா அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு தின்னுட்டு அண்ணா பில்லு எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாம்மா. இது 1000 ரூபாயா? என்னண்ணா இவ்வளோ சொல்கிறீங்க? நான் கம்மியாக தானே சாப்பிட்டேன். நான் சாப்பிட்றத விட ரொம்ப கம்மியாக சாப்பிட்டேன். நீங்கள் 1000 ரூபா பில் சொல்கிறீங்க? ஏம்மா, நீ எவ்வளோ தின்னுருக்க தெரியுமா? காலிலேருந்து 25 பரோட்டா, அதுக்கப்புறம் 3 பிளேட்டு பிரியாணி. சும்மாவா? போம்மா கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆட்டுக்கால் பாயா சைட் டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வாங்கினேன், இதெல்லாம் கணக்கு கூட்டினா 1000 ரூபா வருதுமா, கொடுமா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு அப்பாவி புள்ளையே ஏமாற்றி வாங்குறீங்கள, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. ஆமாம், நீ நல்லா இருப்பானா அப்படின்றார் அவர். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் படுக்க ஜாலியாக வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் வரா. ஹேய் வயன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன எங்கே சண்டை போட்டு வர மாதிரி வர? ஆமாண்டி, கொஞ்சமாக சாப்பிட்டேன், ஆனால் பில்லு அதிகமாக கொடுக்குறான்டி. சரி சரி, நீ கொஞ்சமாக சாப்பிட்றதா எனக்கு தெரியுமே. உன்னை கட்டிக்க போகிறோம் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டி அப்படின்றா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்ன கிண்டலா அப்படியே வச்சுக்கோயேன். நீங்கள் அப்படியே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளாண்டே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் நல்லா போய் கொட்டை விட்டு தூங்குறீங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்ப்போமா. அவர் மும்முரமாக சமைச்சிட்ருக்காரு, ஆனால் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு. ஸோ லைக் அப்படியே அந்த வானலை போட்டு சுரண்டுறதுல அங்கே அந்த வீடே அதிரும் போல் அந்தளவுக்கு போட்டு சமைச்சிட்ருக்காரு. ஸோ அங்கேருந்து மெய்டெலாம் ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க.
எல்லோரும் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அந்த டேபிளில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ லைக் நல்லா சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. சரி, இதில் எது நல்லா இருக்குது, என்ன குறையுது, அப்புறம் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு ஹானஸ்டான ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லைக் அந்த மேடு அவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் இன்னும் 2 லைக் வேலை செய்கிறவங்க வந்து அந்த தோட்டத்து வேலை அந்த மாதிரி செய்கிறாங்களே, ஸோ அவங்க வந்து 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. ஸோ லைக் அப்படியே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டே எல்லா மூஞ்சுமே பார்த்துட்ருக்குறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கும்போது, சார் எல்லாமே நல்லா இருக்கு சார். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 4 பேருமே சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக் பார்த்துட்ருக்கான். எனக்கு ஹானஸ்டான ரிவ்யூ வேணும். உப்பு கம்மியாக இருக்கா, இல்லை காரம் அதிகமாக இருக்கா, அந்த மாதிரி அப்படி கேட்டேன். எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் அந்த மாதிரிலாம் கேட்கலையே. எல்லாம் பயப்படுறாங்க. பிகாஸ் யார் தான் இந்த மாதிரி சொல்ல மாட்டா. ஹீஸ் அ ஓனர், ஓகேவா? ஸோ நம்ம எதாவது சொல்ல போய் அவர் எதாவது கடுப்பாயிட்டாருன்னா, ஸோ அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க எல்லாம் பயத்தில் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே வரல. இத்தனை வருஷமாக நீங்கள் இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு ஹானஸ்டான ரிவ்யூ நீங்கள் கொடுத்ததே கிடையாது. அப்படியே கடுப்பாயிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து மல்டி பில்லியனியர். ஸோ பட் எப்படின்னா அவர் வந்து கோவப்பட்டார்னா நல்லா சமைப்பார். அந்த சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, ஸோ அந்த ஃபுட்டோட உண்மையான ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இத்தனை வருஷமாக அதுதான் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் உண்மையான ரிவ்யூ யாருமே கொடுத்தது கிடையாது. ஸோ ஜங்குக்கு செம கடுப்பாகும். அதனாலே அவர் வந்து லைக் எதுக்கு இதுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கடுப்பாகி போய் நின்றுட்டுருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு மேட் ஆண்டி வர சொல்கிறாங்க. எனக்கு நான் சமைச்சு கொடுக்குற ஃபுட்டு எனக்கு உண்மையான ரிவ்யூ கொடுக்குற பொண்ணா வேணும். எங்கே யாரை தேடுவேன்லாம் தெரியாது. எனக்கு உண்மையான ஒரு ரிவ்யூ கொடுக்குற பொண்ணா வேணும். புரியுதா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவன் வேலையை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் அங்கேருந்து கிளம்புறான். எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. ஸோ அவனும் ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இங்கே அந்த மேட் ஆண்டி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்படியே உங்களை பார்ப்போமா, இங்கே நீங்கள் நல்லா தின்னுட்டு இருக்கீங்க, திருப்பியுமே ஒரு கடையில் போய் உட்காந்துட்டு சண்டை தான் போட்டுட்ருக்கீங்க. எப்படின்னா இட்லி கம்மியாக இருக்குது, சாம்பார் ஊற்று, சாம்பார் கம்மியாக இருக்குது, இட்லி வைடு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் லைக் எங்கேயாவது எந்த ஹோட்டல் போனாலுமே நீங்கள் வம்பு பண்ணாமல் வரவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த கடைக்காரனை வந்து, ஏம்மா நீ வந்து 3 மணி நேரம் ஆகுதுமா, கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நீ எவ்வளோ நேரம் தான் சாப்பிடுவ? சார் என்ன சாப்பிட்டா நல்லா வைக்காமல் உங்களுக்கு தானே லாபம். அப்படியே அவர் பார்க்குறாரு. ஏம்மா உனக்கே கொடுத்துட்டு இருந்தால் மற்றவங்களாம் எவ்வளோ நேரம் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துமா. ஹலோ, நான் அதிகமாக சாப்பிட்றேன்னா உங்கள் கடைக்கு லாபம், ஆனால் நீங்கள் அதை பார்க்காம என்ன விரட்டுறீங்க? யாருமா உங்களுக்கு தெரியல, உங்கள் கடைக்கு நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவர் பார்த்துட்டு, போதுமா கிளம்புமா, பில்லை கட்டிட்டு கிளம்புமா அப்படின்றாரு. ஸோ திருப்பி நீங்கள் போகிறீங்க. இப்போ எவ்வளோன்னு கேட்டால் அந்த ஹோட்டல் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ கிட்டத்தட்ட 2000றாங்க. நீங்கள் பார்த்துட்டு பர்ஸ் எடுக்கிறீங்க, அதில் 1000 தான் இருக்குது. அது அண்ணா 1000 வச்சுக்கோங்கண்ணா. எது 1000? உன் பில்லு 2000. என்ன உங்கள் ஹோட்டலில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விற்கிறீங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அப்படியே ஒரு கீழேருந்து மேலே வரையும் பார்த்துட்டு, நல்லா சாப்பிட தெரியுதுல்ல, பில்லை ஒழுங்காக பே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே போட்டு நீங்கள் வந்து சண்டை இழுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்ககிட்ட காசு கிடையாது, எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. ஸோ எப்படியா சண்டை இழுத்துட்டு இந்த காசை மட்டும் கொடுத்துட்டு ஓடிடலான்னு தான் உங்களுக்கு இது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலை செய்வீங்க. ஆக்சுவலாக இந்த டைலரிங்கு, ஸோ மெகந்தி அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்தால் அதை செய்வீங்க. அது மூலயமா தான் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை அப்படியே கொடுத்துட்டு எப்படியா ஆகி வரலான்னு பார்க்க அந்த ஆள் விடவே மாட்டான். ஸோ நீங்கள் சண்டை இழுக்க, அந்த ஆள் சண்டை இழுக்கன்னு பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மேட் ஆண்டி அப்போ தான் அந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க. என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் கேட்கும்போது தான் இந்த விவரம்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நல்லா சாப்பிடுமா? ஆமாங்க, அந்த பொண்ணு போய் நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டு இப்படி தான் சண்டை இழுத்துட்டு வரும்.
சாப்பிட்டா அவள் வந்து 1 2லாம் சாப்பிட மாட்டா. அப் இருக்கிற எல்லா ஐட்டமும் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பா. ஆனால் என்ன, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா? அந்த பொண்ணு யாரு? தோ தோ ஆ ஆ ஆமாம் ஆமாம், அந்த பச்சை கலர். அந்த பொண்ணு தான். எப்படி வாயடிக்கிறா பத்தியா? நல்லா பார்க்குறாங்க. ஸோ நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக கொழு கொழுன்னு, ரொம்ப அந்தளவுக்கு குண்டால, கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்கீங்க. க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே நல்லா பேச பேச அந்த சீக்ஸ்லாம் அப்படியே லைக் ஆடுது. அதெல்லாம் பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. வெள்ளந்தியான பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாரா இவங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு பில்லு எவ்வளோ ஆச்சு? 2000 அப்படின்றாரு. அந்த பொண்ணு எவ்வளோ கொடுத்துருக்கா? 1000. அதை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவர் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட லைக் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 10,000 எடுத்து கொடுக்குறாங்க. என்னம்மா இவ்வளோ கொடுக்குற, விடுங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வராங்க. உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது, யாரா இவங்க இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, எனக்காக எதுக்கு நீங்கள் 10,000 கொடுத்தீங்க? நான் அந்த அளவுக்குலாம் சாப்பிடவே இல்லை, நான் போய் மீதி காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்து, ஏம்மா நில்லுமா, அதெல்லாம் எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. சரி, நான் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு வரியா? நான் எதுக்கு வரணும்? ஏதாவது கடத்தல் கும்பலா நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்பாவி மாதிரி. மா அப்பெல்லாம் இல்லைம்மா, ஆக்சுவலாக எங்கள் ஓனர் எப்பயாவது கோவப்பட்டாருன்னா சமைப்பார். அந்த சமைக்கிறப்ப அவர் சாப்பிட கொடுப்பாரு எங்களுக்கு. எங்களுக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரில அந்த ஃபுட்டு எப்படி இருக்குன்னு. ஆனால் நல்லாயிருக்கும். அவருக்கு உண்மையான ரிவ்யூ வேணுமா, அதுக்காக ஒரு நல்ல சாப்பிட்ற பர்சனாக தேடிட்டு வர சொன்னாங்க. அப்போ தான் உன்னை பார்த்தோம், வரியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்குமா? ரொம்பவே நல்லாயிருக்குமா. அங்கே வந்தீன்னா உனக்கு தங்க இடம், சாப்பாடு எல்லாமே கொடுப்பாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இது நல்ல ஆஃபராக இருக்கே, எவ்வளோ கொடுப்பாரு? ஒரு 10,000 20,000 கொடுப்பாரா? இதுவே ஓவர் இல்லை, தின்றதுக்கு இவ்வளோ கொடுப்பாங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்க தான், என்னம்மா நீ டிப்ஸு காசு மாதிரி சொல்லிகிட்ருக்க, எங்கள் ஐயா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாரு. ஒரு வருஷத்துக்கா? ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இவ்வளோ காசு கொடுப்பாரா? ஆமாம். சரி, வரியா? இல்லை உங்கள் அப்பா அம்மாகிட்ட எதாவது பர்மிஷன் கேட்கணுமா? இல்லை, எனக்குன்னு யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டு மட்டும்தான். அப்புறம் என்னம்மா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் போகலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லேயே நீங்கள் போயிட்டீங்க. பார்த்தா அந்த வீடு அரண்மனை மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அடி ஆத்தி, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? இவ்வளோ பெரிய இடம்லாம் நான் பார்த்ததே இல்லையே, ஒழிச்சு வச்சுருக்கான் போல். நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க, அந்த இடம் அவ்வளோ, அது லைக் கார்டன்லேருந்து அவ்வளோ கார்ஸ் நிற்குது, அந்த இடத்துல அவ்வளோ செக்யூரிட்டி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறீங்க அப்படியே பேனு வாய பிறந்தபடி. வாமா, ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க? இந்த இடம் ஃபுல்லாக ஒருத்தரோட சொத்தா? ஆமாம்மா, இது ஜஸ்ட் ஒரு இடம் மட்டும்தான். எங்கள் ஐயாவுக்கு இந்த மாதிரி பல இடம் இருக்குது, அந்த மாதிரி பல வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வாயை பிறந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ உங்களை அப்படியே அந்த உள்ளே கூப்பிட்டு வந்தாச்சு. இதாம்மா வீடு, உள்ளே வாம்மா. எங்கே உங்கள் ஐயா? அவர் ஆஃபீஸ் போயிருக்காருமா, அவர் வந்துடுவார், நீ இந்த ரூமில் தங்கிக்கோ. ஓகே, சரி சரி, நான் தங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு லைக் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படியே வந்து ஈவினிங் ஆகியிருக்கும். ஜங்குக் அந்த நேரத்துலலாம் கரெக்டாக வந்திருப்பார். ஸோ நீங்கள் நல்லா கொட்டை விட்டு தூங்குறது அவர் பார்த்துருப்பாரு. யார் அது, யார் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா, வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலை பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஸோ அங்கேருந்து அந்த மெய்ட் வந்து, சார் சார் மன்னிச்சிடுங்க, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பொண்ணு கேட்டிங்கல்ல, லைக் சாப்பாடு ரிவ்யூ. ஆமாம், அந்த பொண்ணை தான் சார் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படியே உங்கள் பார்க்குறாரு, நீங்கள் நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, அவளை கூப்பிட்டு வா. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை எழுப்புறாங்க. வயன், ஏம்மா வயனே,
வயன் வயன் ஹ, 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 ஆ ஆ ஆண்டி சொல்லுங்க. ஏஞ்சு வாம்மா, ஐயா வந்துட்டாரு. அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே லைக் எழுந்துறீங்க, கால் தடிக்க கீழே விழுந்து அப்படியே அறக்க பறக்க எழுந்து போய் நிற்கிறீங்க. லைட்டாக ஜங்குக்கே சிரிப்பு வந்திருக்கும், ஆனால் ஃபேஸில் காட்டிக்கல. சார். ஆமாம். வந்ததும் என்னை பார்க்காம அப்படி என்ன தூக்கம்? இல்லை சார், நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன் சார். சாரி சார். ம் சரி, ஓகே. உனக்கு இன்னும் வேலை வரல, வந்தால் சொல்கிறேன். என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்தல, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா தூங்கிட்டு இருந்தேன் சார். ம் சரி, ஓகே, போ. தேங்க்யூ சார். அப்புறம் உன்னோட சேல்ரி மந்த்லி 5 lakhs ஓகே தானே? நீங்கள் அப்படியே வாயை பொழந்துட்டீங்க. சார் என்ன சொன்னீங்க? மந்த்லி 5 lakh ஓகே தானே? ஓகே சார், ஓகே சார், டபுள் ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்படியே அவன் கீழே இந்த மாதிரி மேலே வரையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போயிடுறான். ஸோ நீங்கள் தான் கனவா தெரில, அவங்க போயிட்டு கதவா சாத்தி குதிக்கிறீங்க நீங்கள். ஐயோ ஐயோ, சோறு தின்றதுக்கு 5 லட்சமா? ஐயோ வயனே, அவனுக்கு அடித்த லெக்க பாருடி, அவன் லெக்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே ஏறி குதிச்சுக்கிட்டு அப்படியே கத்தி விளாண்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்திருப்பான். ஸோ நீங்கள் கத்திட்டு ஆடிட்டு இருக்கிறது அவனுக்கே கேட்குது போல். என்ன அது சத்தம்? இல்லை சார், நீங்கள் காசு இவ்வளோன்னு சொன்னதும் அந்த பிள்ளைக்கு நம்ப முடியல. அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி. ஆமாம், அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி? ரொம்ப வெள்ளந்தியான பொண்ணு சார். நான் விசாரித்தேன். அந்த பொண்ணு சின்ன சின்ன வேலை பண்ணுறா, அதுலேருந்து அவளுக்கு காசு வருமா. அப்பா அம்மா யாரும் இல்லை சார், அவள் ஃப்ரெண்டு மட்டும்தானா. ஜங்குக் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஆகுறான். சரி, ஓகே, அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவன் லைக் ஏதோ ஒரு கால் வருது. என்ன இப்போ வந்து சொல்லிகிட்ருக்க? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல தெரியாது அவனுக்கு? சரி வை. ஆக்சுவலாக லைக் அவனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துருந்துருப்பான். ஸோ அதோட ஓனர் யாரோ இறந்துட்டாங்க போல். அந்த ப்ராஜெக்ட் பாதியிலே நிறுத்த வேண்டியது இருந்திருக்கு. ஸோ இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்கு ஆஃபீஸ் போனப்பயே. ஆனால் அந்த பொண்ணு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பிஏ. ஸோ இப்போ சொல்லியிருக்கோம். அவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு லாஸே கிடையாது, இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டை நான் ஆசைப்பட்டு எடுத்தேன். ஷிட். அப்படியே அவன் கடுப்பாகிறான். ஸோ இப்போ வேகமாக ஏஞ்சி கிச்சன் போகிறான். இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா கோவப்பட்டுட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வந்துட்டு சமைச்சிட்ருக்கான். எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடைக்கிறது எடுக்கிறது சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் குதிச்சிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த சவுண்டு கேட்டிருக்கோம். என்ன இது, ஏதோ பாத்திரத்தெல்லாம் போட்டு உருட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு தான் சமைச்சிட்ருக்காங்க. ஐயோ, இப்போ என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காருன்னு தெரியலையே, நம்ம போய் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காருறீங்க. ஸோ அவர் போட்டு சமைச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாரு, நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து உட்காந்துட்டீங்க. ஸோ என்ன தான் கோவம் இருந்தாலும் உங்களை பார்த்தா அவருக்கு ஸ்மைல் தான் வருது. பிகாஸ் நீங்கள் அந்தளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே அப்பாவி பிள்ளை மாதிரி இருக்கீங்க. யாருக்குமே உங்கள் மேலே கோவப்படுவ கூட தோணாது, அந்த அளவுக்கு இருக்கீங்க நீங்கள். ஸோ ஜங்குக் தான் சமைச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் சரி இப்படியே உட்காந்தா செட் ஆகாது, போய் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் நிற்கிறீங்க. சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சார்? ஆ சார், ஏன் சார் இப்படி கத்துறீங்க? ஒன்றும் இல்லை, நானே சமைக்கிறேன். இல்லை சார், எனக்கு சாப்பிடவும் தெரியும், ஏதோ ஹெல்ப் பண்ணவும் தெரியும், அதுதான் சும்மா உட்காந்துருக்க முடியல. அதுக்குன்னு இப்போ என்ன பண்ண போகிற? இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ உட்காரு அப்படின்றோம். ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே வந்து உட்காடுறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெரராக வச்சுருக்கான் மூஞ்ச. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, எப்படா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 டிஷ்ஷு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். சார் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. அப்படியே உங்களை தான் முறைச்சி நின்று பார்த்துட்ருக்கான்.
ஐயையோ! ஏதாவது சொன்னா போட்டு தள்ளுறான் போலயே! அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கான். என்ன? இல்ல சார் ஒண்ணும் இல்ல. நான் சாப்பிடுறேன். சாப்பிடு. அதுக்கப்புறம் நீங்க எடுத்து டேஸ்ட் பண்றீங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆனா உப்பு கம்மியா இருக்கு அந்த டிஷ்ல. சார் இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு சார். ஆனா உப்பு கொஞ்சம் கம்மி. இது மட்டும் போட்டுக்கோங்க. தென் இந்த டிஷ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது ஹனி கொஞ்சம் சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உண்மையாலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அத சொல்றீங்க. ஸோ ஜங்குக் உங்கள பார்த்துட்டு இருந்துட்டு, இத்தனை வருஷமா இங்க மெய்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. ஒருத்தரும் எனக்கு ஹானஸ்ட்டா இது நல்லா இருக்கு, இது சரியா இல்ல அப்படின்னு சொன்னது கிடையவே கிடையாது. ஆனா நீ ஈவன் தோ நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சும் ஹானஸ்ட்டா இருக்க. ஐ லைக் இட். சரி நான் ஆட் பண்ணி தரேன் கொடு அப்படின்றான். இல்லை சார் பரவாயில்ல நான் சாப்பிட்டுறேன். இட்ஸ் ஓகே இங்கே கொடு அப்படின்றான். ஸோ நீங்கள் சொன்னதை ஆட் பண்ணி கொடுக்குறான். நீங்கள் வந்துட்டு சார் செம்மையாக இருக்குது சார். எனக்கு கூட இப்படிலாம் சமைக்கலாம் வராது சார். ஆமாம் உனக்கு என்ன சமைக்க தெரியும்? அதுவா எனக்கு நிறைய தின்ன தெரியும் சார். அப்படியே நின்று முறைக்கிறா. ஏதோ இன்னும் சமைக்க தெரியும்னு சொன்ன மாதிரி. எப்படி வயன் ஏதோ நீ சமைக்க தெரியுன்ற மாதிரியே சொன்னேன் சார். சுடு தண்ணி போடுவேன், அதுவும் குளிக்கிறதுக்கு. மற்றபடி எதுவும் பண்ண தெரியாது சார். நீங்கள் இப்படி இன்னசென்ட்டாக சொல்லும் போது அவனுக்கு சிரிப்பு தான் வருது. சரி ஓகே ஓகே, எதா வேலை இருந்தால் போய் பண்ணு, வெளில போனா போ, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. ஆனால் நான் கேட்குறப்ப நீ அவைலபிளாக இருக்கணும். ஓகே சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சரி டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஏதோ ஒரு மூவி ஓடிட்டுருக்கு போல். நீங்கள் உள்ளே போயிருப்பீங்கள்ல, ஸோ அப்படியே வந்து அந்த ஓட்ட வலையில் பார்த்துட்ருக்கீங்க. இது லைக் டிவியோட ரிஃப்ளெக்ஷனில் நல்லா தெரியுது நீங்கள் அதுலேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு. இட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி. ஸோ ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்கான். இவ ஏன் இப்படி நின்று பார்த்துட்ருக்கா? வேணா வந்து பார்க்க வேண்டியதானே. வயன் சார் எப்படி பார்த்தீங்க? நீ ஒளிஞ்சிருக்க லட்சம்தான் டிவிலே தெரியுது. நீங்கள் அப்போ தான் ஒத்து பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அந்த ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது. சாரி சார், நான் உள்ளே போயிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வந்து பாரு. இந்த படம் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் அப்படியே கீழே உட்காருங்க. கீழே எதுக்கு உட்கார? இல்லை சார் பரவாயில்ல, நான் இங்கே கீழே உட்காந்துக்கிறேன். என் பக்கத்தில் உட்காரு. சார் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் நீங்கள் எப்படின்னா ஜங்குக்கு உட்காந்துருக்கேன்னா அப்படியே ஒட்டியே உட்காருங்க. உன்னை பக்கத்தில் தான் உட்கார சொன்னேன், என் மடியில் ஏறி உட்கார சொல்ல. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டிஸ்டன்ஸ் போயிட்டீங்க. அவனுக்கு இன்னும் சிரிப்பு தான் வருது. லைட்டாக இந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறான். ஐயோ இவளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. கடவுளே எப்படி தான் வச்சு ஓட்ட போகிறேன்னு தெரில. சாரி சார் சாரி. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே மூவி என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க. அவன் சிரிக்கவே இல்லை, அப்படியே உருன்னு உட்காந்து பார்த்துட்ருக்கான் படத்தை. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. காமெடி படம் தானே, ஏதோ டெரரிஸ்ட் படம் மாதிரி இப்படி பார்த்துட்ருக்கான். சிரிப்பே வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவன்லாம் டிவி பார்த்துக்கிட்டே, என் மூஞ்சில் என்ன படம் ஓடிட்டுருக்கு, அங்கே ஓடிட்டுருக்கு படம். இல்லை சார் நீங்கள் சிரிக்கவே இல்லை, அதான் பார்த்தேன். அந்தளவுக்கு ஒன்றும் காமெடிலாம் இல்லையே. என்னது காமெடி இல்லையா சார்? இது நான் பார்க்குறப்ப தேட்டரில் பார்த்தேன், உழுந்து சிரித்தேன். என் பின் சீட்டில் இருக்கவங்கலாம் எதுக்கு இந்த பொண்ணு உழுந்து சிரிக்குதுன்ற அளவுக்கு என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்மைல் கூட காணோம் சார் உங்கள் ஃபேஸில். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பீங்களா? ஒன்றும் இல்லை சார், சும்மா வாய்க்கு தான் பூட்டு போடணும். என்னைக்காவது ஒத்த வாங்க போகிறடி ஓயானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசுவீங்க. எனக்கு சிரிப்பு வந்தால் தான் சிரிப்பேன். ஓகே சார், உங்கள் வாய் நீங்கள் சிரிங்க, ஒழுங்காக மூடிட்டு இருடி ஓயானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கு லைட்டாக கேட்குது. அவன் லைக் மனசுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிட்டு படத்தை பாரு அப்படின்றான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் இருக்கும். ஸோ பாப்கார்னு ஜூஸு அதெல்லாம் இருக்குது, அதை அப்படியே தின்னுக்கிட்டே அப்படியே ஷோஃபாவில் சாஞ்சு படுக்கிறீங்க. அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே தூங்கியாச்சு.
நீங்கள் சாஞ்சிருக்கிறதுல அப்படியே தலை நோந்து 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 அப்படியே ஜங்குக்கு ஷோல்டரில் வந்து விழுது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனே டக்குன்னு ஒரு மாதிரி படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷோல்டரில் எதாவது பட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் பார்த்துட்டு தின்றது, எங்கேயாவது டிவி பார்க்கறது, தூங்குறது, இது தவிர வேறு ஏதாவது வேலை இருக்கா பாரு, வாழ்ந்தா இவ்வளோ மாதிரி தான்டா வாழணும். அப்படியே உங்களை மூஞ்ச பார்க்குறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பாவப்பட்ட புள்ள மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு லைக் எடுக்கவும் மனசே கிடையாது. உங்களே பார்த்துட்டு இருந்துட்டு உங்கள் தலையை எடுத்து அப்படியே லைக் அவனோட தைஸில் வைக்கிறான். லைக் அவனுக்கே எதுக்கு இப்படி பண்ணுறோன்ட்டு ஒன்றுமே புரியவே இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கான். எதுக்கு நான் இப்படி பண்ணுறேன்? அவள் யாருன்னே தெரியாது, ஜஸ்ட்டு நம்ம ஃபுட்டை சாப்பிட வந்த பொண்ணு. எதுக்கு நம்ம இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறோம்? ஜங்குக் பீங் யுவர் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் உங்கள் தலையை எடுக்கவே இல்லை. ஸோ உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours நல்லா தூக்கிட்டீங்க. ஜங்குக் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே உங்களே தான் பார்த்துட்ருக்கேன், எப்போ எஞ்சி போவா அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அப்படியே பொறுமையாக சாவகாசமாக எழுந்திருக்கிறீங்க. ஆமாம். எங்கே இருக்கேன் நான்? என் மடியில் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே குரலை கேட்டேன், சார் நீங்களா? சாரி சார் அப்படின்றீங்க. பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி நடக்கிறான். கால் மறுத்து போச்சு போல். ஸோ அப்படி நோண்டி நடந்து போகிறான். அடி பாவி, நல்லா இருந்த மனுஷனை நொண்டி நடக்க வச்சுட்டேடி. அவனும் லைக் என்ன பண்ணுறது, எம்பேரஸ் ஆகக்கூடாது, ஒழுங்காக நடக்கிறான். கால் விருன்னு ஏறும்ல ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்படி நடந்து போயிட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து நார்மலாக நடக்க ட்ரை பண்ணி எப்படியோ நோண்டி அவனோட ரூம்க்கே போய் படுத்துட்டான். அம்மா கால் எப்படி வலிக்குது, ஏஞ்சுவான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் அப்படி சொல்லிட்டு காலை உதறி விட்டு அப்படியே படுக்கிறான். ஸோ இப்படியே வந்து கொஞ்ச நாள் போகிருக்கும். உங்களுக்கும் ஜங்குக்குள்ளே இருக்க பாண்டு செம்மையாகிடுச்சு. பிகாஸ் லைக் நீங்கள் வந்து அவன் சாராகவே எடுத்துக்க மாட்டீங்க, ஃப்ரெண்டாக பழகுவீங்க. அது ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்கு. பிகாஸ் அவன் பணத்துக்காக நீங்கள் வந்து வரல. நீங்கள் என்ன தான் சம்பளம் வாங்கினாலும் சரி, அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் செலவும் பண்ண மாட்டீங்க, பேங்க்கில் கிடக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு லைக் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் பழகுவீங்க. ஜங்குக்கும் அப்படி தான் பழகுவான். பிகாஸ் அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் காசுக்காக தான் இருப்பாங்க. காசு இல்லைன்னா ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கவங்க தான். உங்களை பார்க்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் டர்ன் இன்டு லவ். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையுமே ரசிக்கிறான். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 months மேலே ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து லைக் அவங்க அந்த மெய்ட் ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க சமைச்சிட்ருக்காங்க. பேக் ஹக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நானா இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பாரா? சாம்பார் தான் சாருக்கு பிடிக்காதே. பாத்தியாவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. என் ஃப்ரெண்ட் ஆச்சு, நான் தெரிஞ்சு வச்சுக்காம முருங்கைக்காய் போடாமல் வைங்க, ஏன்னா அவருக்கு அலர்ஜி இல்லை. சரிம்மா சரி, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறாங்க. பிகாஸ் லைக் உங்களை டீஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக. ஸோ ஜங்குக்கு அங்கேருந்து பார்த்துட்ருக்கான். இவன் நல்லா எல்லாரு கூடயும் மர்ஜ் ஆகிட்டா. சிடுமூஞ்சி என்னையே மாற்றிருக்கா. சம்திங் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. குட் மார்னிங் சார். எதுக்கு இந்த நடிப்பு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் சார். சரி நவுறு. ஸோ நீங்கள் உங்களை நோற்றி விட்டு அங்கே ஜூஸ் இருக்கும், ஸோ அதை எடுத்து குடிச்சிட்ருக்கான். ஸோ குடிச்சிக்கிட்டே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அவனையா பார்க்குறீங்க, அப்படியே கீழே குடிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன் மூஞ்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது, கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்க? ஐயோ இல்லை சார். எப்படி ஒயின் நீ நடிக்கிற சார்? ஒழுங்காக பேர் சொல்லி கூப்பிட்றியா? ஜங்கு இல்லை, இவனை பார்த்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்கா, தானாகவே சார் வந்துடுது. சரி வரும்.
இப்படியே பேசிட்டு இரு, பல்ல உடைக்க போகிறேன். நீங்கள் அப்படியே இது சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போயாவது கோவப்பட்டானா சமைச்சு கொடுப்பான். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் லைக் உங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறது ஒரு 20 டிஷ்ஷஸ்க்கு மேலே இருக்குது. சார் எங்கள் மெனுவில் இருக்க எல்லா டிஷ்ஷும் கொண்டு வந்துட்டோம், மெயின் டிஷ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு லைக் அவர் போயிடுறாரு. ஜங்குக் ஒரு சூப் மட்டும் வாங்கி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் தான் அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு, பா இவ்வளோ ஃபுட்டா, இதுக்கு மொத்தம் பில் எவ்வளோ வரும் சார்? அது எதுக்கு, சாப்பிட்றதுனா சாப்பிடு. இல்லை சார், இவ்வளோலாம் என் வாழ்க்கையில் பார்த்ததில்ல, அது இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹோட்டல், அதான் கேட்டேன். 20,000க்கு மேலே தான் வரும். அப்படியா? உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமான இல்லைல்ல? இல்லை சாப்பிடு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு எச்சு ஊடுது போல் அந்த அளவுக்கு திண்டுறீங்க நல்லா. ஸோ அந்த புள்ளையை பார்த்துட்டு இருக்கு, எவ்வளோதான் சாப்பிடுவா, எவ்வளோதான் வயிற்றுல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க வெயிட்டர் தான், இப்படி தின்னு பற்றிய இந்த பொண்ணு விட்டா நம்ம கடையை காலி பண்ணுறா போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஜங்குக் திரும்பி ஒரே முறை தான், நான் தானே பில் பே பண்ணுறேன். எஸ் சார். அப்புறம் என்ன, சர்வ் பண்ணுறத மட்டும் பாருங்கள், யாரையும் ஜட்ஜ் பண்ண இங்கே தேவையில்ல. சாரி சார் அப்படி சொல்லிட்டு பவ் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே ப்ரௌடாக ஒரு ஸ்மைலு, பரவாயில்லையே நம்மளுக்காக ஒருத்தவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ சிரிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்லை சார் போதும். ஜங்குக் போதும். சரி ஓகே, வேணா சொல்லு, ஏதாவது ஜூஸ். நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன். ஆப்பிள் ஜூஸ் ஒன்று, பொமக்ரானட் ஜூஸு, அதுக்கப்புறம் பாதாம் மில்க்கு, அப்புறம் ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஆமாம் இப்போ யாரோ போதும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, நீங்கள் தானே கேட்டீங்க, உங்கள் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்னா. அப்புறம் உங்களை பார்த்து சிரிக்கிறான். எப்படி ஒயின் இப்படி அப்படியே புழுவ முடியுது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணு வைக்கிறீங்களா? இல்லைம்மா கண்ணும் வைக்கல மூக்கும் வைக்கல, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ உங்களுக்கு கொண்டு வராங்க. ஒன்று கொடுப்பீங்கன்னு பார்த்தா அந்த பயபலையை பார்க்க வச்சுட்டு அந்த ஜூஸை குடிக்கிறீங்க. ஜூஸு கூட ஒன்று கூட கொடுக்கல பற்றியா, மாடு சோத்து மாடு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான் அவன். ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு சூப்பர். ஆனால் என்ன, நீங்கள் சமைக்கிற அளவுக்குலாம் இல்லை ஜங்கோ. இது அது சொன்னாலே ஒரு ஆறுதலா. அதுக்கப்புறம் அவன் பில் பே பண்ணிட்டு உங்களை கூட்டிகிட்டு வரான். சார் என்னால் நடக்க முடியல, அதுக்கு நான் தூக்கிட்டு போவா? இல்லை உங்களை எதுவுமே சொல்லலை, டக்குன்னு உங்களை தூக்கிக்கிறான். சார் என் வெயிட்டை நீங்கள் தூக்குவீங்களா? என்னை பார்த்தா என்ன சொம்ப மாதிரி இருக்கா? இல்லை சார், நான் ரொம்ப வெயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு நீ அப்படி தெரியலையே, நீ நார்மலாக தான் இருக்க. நீ ஃபஸ்ட்டு அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் விடு, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டே லைக் காரில் வைக்கிறான். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, நம்மளையும் ஒருத்தவங்க தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும்ல, யாராவது தூக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு கனவு நிறைவேறியிருக்கு. ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ ஜங்குக் கார் ஓட்டிக்கிட்டே உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ ஸ்மைலாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே வந்து டேஸ் போயிருக்குண்டா, உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து அவ்வளோ ஒரு பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்குமே ஜங்குக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன தான் அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ ஒரு இது இருந்தாலும் அதை உங்ககிட்ட காட்டவே மாட்டான். அந்தளவுக்கு நல்லா பார்த்துப்பான் உங்களை. மற்றவங்களுக்கு எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, சின்னு இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, மற்றவங்ககிட்ட தான் காட்டுவானே தவிர உங்ககிட்ட அந்த மாதிரி காட்டினதே கிடையாது. இஸ் ஸோ ஜென்டில்மேன், ஓகேவா? அந்த மாதிரி தான் நடந்துப்பான். உங்ககிட்ட ஒரு நாள் அவனே வந்து கேட்குறான், ஒயன் சார் சொல்லுங்கள். நான் இதை கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, ஆனால் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். என் காசுக்காகவோ இல்லை என்கிட்ட இருக்க சொத்துக்காகவோ நீ பழகலை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வயன்.
அதனால தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. வில் யூ மேரி மீ? உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. சார் ஜங்குக். ஜங்குக், நீங்கள் என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? என்னை பிடிக்கலையா என்ன? ஐயோ, உங்களை யாரும் பிடிக்கலன்னு சொல்லுவா? அப்புறம் என்ன, ஏற்றுக்கோ. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வருமா ஏதோ சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் டக்குன்னு அப்புறம் அந்த லைக் ரிங் கொடுக்குறான். ஸோ அந்த ரிங்கை வாங்கிக்கிறீங்க. ஆக்சுவலி இப்போ நீங்கள் பீச்சில் தான் இருக்கீங்க. ஸோ லைக் ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்க. மற்றவங்க என்ன தான் ஜட்ஜ் பண்ணாலும் சரி, உங்கள் உருவத்தை வச்சு சரி, இது பண்ணாலும் ஜங்குக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க நேரடியாக போய் கேட்டு வந்துடுவான். இன்னொன்று லைக் அவங்க என்ன சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நீ எப்படி இருக்கியோ அப்படி இரு, லைக் மற்றவங்களுக்காக நீ மாறாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உனக்கு என்ன பிடிக்குதோ, இஃப் யூ வாண்ட், உனக்கு உடம்பு குறைக்கணும்னு தோணுதா நீ குறை, மற்றவங்களுக்காக எப்போவுமே நீ வாழாதன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த ஒரு கேரக்டர் தான் இன்னுமே அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வச்சுது. ஸோ இப்படியே வந்து உங்கள் மேரேஜ் நடக்குது. எல்லோருமே வந்திருக்காங்க. சில பேர் ஆஸ் யூஷுவல் ஜட்ஜ் பண்ணுறாங்க, என்ன இவனுக்கு போய் இந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஜங்கு காதலே வாங்கிக்கவே இல்லை, போடாமல் இருன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்கிறான். ஸோ நீ அப்படியே அந்த மேரேஜில் அந்த ரிங்கை போட்டு விட்டு உங்களை கிஸ் பண்ணுறான் பாருங்க. லைக் எப்படி சொல்லுது, அப்படியே கீழே குனிய வச்சு கிஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இடுப்பு பிடிச்சிட்டு சாய வச்சு அப்படி ஒரு கிஸ்ஸு. எல்லாருமே பார்த்து ஊன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கே அப்படி சீக்ஸ்லாம் ரெட் ஆகிடுச்சு. என்னடா எல்லாரும் பார்க்க இப்படி கிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான், அவளுக்கு இன்னும் ஹாப்பி, உன்னோட நல்ல மனசுக்கு நல்ல பையன் கிடச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி. சில பேர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு லைக் அவன் சொத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்கு போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே அதை காதலை வாங்கிக்கல, பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ இப்படியே வந்து அந்த மேரேஜ் லைஃப் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் தான் அப்படியே ஷையாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக பார்த்துருக்கீங்க. இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் அவன். ஸோ ஜங்குக் தான், என்ன மேடம் புடவெல்லாம் கட்டிட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்துருக்க, எப்போவுமே இதெல்லாம் பண்ண மாட்டியே? இல்லை, இன்றைக்கி கல்யாணம் இல்லை, கல்யாணம் தான் உங்கள் முறைப்படி, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட்டாவது எங்கள் முறைப்படி பண்ணிக்கிறோமே. இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. இப்போ எப்படி கழட்டுறதான், இப்படி சுற்றி சுற்றி கட்டி வச்சுருக்க, உங்களுக்கு அப்படியே சீக்ஸில் ரெட் ஆகிடுச்சு. என்ன கழட்டணுமா? அப்புறம் கழட்டாமல் என்னடி பண்ணுறது? அப்படியே மேலோட்டமாக பண்ணாலும் நல்லா இருக்காது. அதெல்லாம் எடுத்துட்டு ஃபீல் பண்ணி டச் பண்ணி அப்படி பண்ணாதாண்டி செம்மையாக இருக்கும். என்னடி இப்படி சுற்றி சுற்றி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் சாரிலாம் பார்த்தது கிடையாது கட்டி, ஓகேவா? இது கழட்டுறது ஈஸி தான். அப்போ கழட்டு, எவ்வளோ நேரம் தானே சும்மா இருக்கிறது? அவன் ஃப்ராங்காக பேசுகிறான். உங்களுக்கு ஐயோ ஷையாக இருக்குது, செம்ம ஷையாக இருக்குது. ஜங்குக் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க? என்னடி எத்தனை நாள் தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, சீக்கிரம் கமான் அப்படின்றான். ஐயோ ஜங்குக், உனக்கு ஒரு ஒரு ஷைன்றது எது தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் உங்ககிட்ட இல்லை, அது மற்றவங்கிட்ட தான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல, சீக்ஸ்லாம் ரெட் ஆகி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி இரு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக பின்னி போட்டிருக்கீங்க சடையை. ஸோ அது எல்லாத்தையுமே அவுத்துட்டு உங்களுக்கு அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். டேய் இதெல்லாம் எப்படி தாண்டி பின்ன அப்படி சொல்லிட்டு சளிச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுட்டு அது கிளிப்பெல்லாம் குத்திருப்பீங்க. ஸோ அந்த கிளிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜாக்கெட்டில் பின்னெலாம் போட்டிருப்பீங்கள்ல, அது பின்னெலாம் ரிமூவ் பண்ணிட்டு புடவெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே ஷையாக வந்துட்டு இருக்குது, வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. ஜங்குக் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஜங்குக், நான் புருஷன், இதுக்கப்புறம் இது அடிக்கடி நடக்கும். இந்த மாதிரி ஷையாக இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? இப்போ நான் கழட்டுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீ என்னடா பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க நீங்கள். அவன் கூச்சமே இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் நான் உனக்கு கேட்குறேன், என்ன? இல்லை இவ்வளோ ஃப்ராங்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கியே, நீ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, நீ எனக்கு 50th டைம். என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏ போடி வேலையை பாரு,
நானே என்னோட இதுக்கு எனக்கு என் டைப்பான கேர்ள் கிடைக்கல, அதனால எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் கிடச்சிட்டா, அப்புறம் எதுக்கு டிலே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அப்போ நான் தான் உனக்கு ஃபஸ்ட் டைமா? ஆமாண்டி, நீ தான் ஃபஸ்ட் டைம், சீக்கிரம் கழட்டடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உட்கார வச்சிருக்கான். அப்படியே கீழேருந்து மேலே வரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கா, ரசிக்கிறா கண்ணாலே. நீங்கள் அவன் மூஞ்ச கூட பார்க்கல. ஸோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்காடி இப்போ நான் இங்கே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக எல்லாத்தையும் தூக்கி பெண்டிங்கில் போட்டு வந்துட்டேன் நான். ஆனால் நீ டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க ஓயான் பட்ரி ஜங்கு அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே சாச்சிட்டான். ஸோ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு அப்படியே பார்த்துட்ருக்க உங்களை தான். என்னடா இப்படி பார்க்குற, ஏதாவது பண்ணிடுவியா? பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க, சும்மா பார்ப்பாங்க. இல்லை அவங்க நீ பேசிகிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே உங்கள் லிப்ஸு போச்சு அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ணுறோம், செம்மையாக கிஸ் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பேடு பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கிஸ்ஸே பண்ணவே இல்லை. அவன் அப்படியே நல்லா பைட் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு, என்ன 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 பொம்மையா என்ன நான் பண்ணுறத பார்த்துட்ருக்கிறதுக்கு, வெங்காயம் நீ கிஸ் கொடு அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே லைக் அவரோட ஈக்குவலாக கிஸ் கொடுத்துட்ருக்கீங்க. நல்லா செம்ம பேஷனேட்டாக அந்த கிஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10 minutes கிட்ட 2 பேரும் அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ லைக் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, எப்படி சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் சீக்ஸு அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அது எல்லாமே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஒரு எப்படி நமக்கு பிடிச்சவங்க நம்மளை தொடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட சீக்ஸு உங்களோட இயர்ஸு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே உங்கள் காலர் போன் எல்லாமே பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான் செஸ்ட்டை உங்களுக்கு பார்த்துட்டு, செம்மையாக இருக்குடி அப்படின்றான். பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. அப்போ உனக்கு நான் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பண்ணு ஜாலியாக பண்ணு, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் ஆனால் லைக் சிரிக்கிறீங்க. உனக்கு அப்போ வெக்கமே இல்லையாடா அப்படின்ட்டு. இல்லையே, உன் முன்னாடி எனக்கு வெக்கமே இல்லடி, என்ன வேணால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு லைக் அவ்வளோ ஜாலியாக நீங்கள் அது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு அவ்வளோ இதாக கொண்டாடுறீங்க 2 பேருமே. இப்படியே லைக் உங்கள் 2 பேருக்குள்ளே அழகான மேக் அவுட் செஷன் முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்லேயே உங்கள் 2 பேருக்கும் அழகான பேபி பாய் பிறக்கிறான். குக்கி தான் சூப்பர் க்யூட்டு. நல்லா அந்த ஃபேஸ் கட்டு அது எல்லாமே ஜங்குக் மாதிரி, ஆனால் கொழுன்னு இருக்கிறது எல்லாமே உங்களை மாதிரி. ஸோ பார்த்துட்டு, குண்டச்சி பாரி ஒன்றை மாதிரியே வந்திருக்கான் பாரு அப்படின்னு. இல்லையே, ஃபேஸ் கட்டெலாம் ஒன்றை மாதிரி இருக்குது, நல்லா பாரு, உன்னோட கொழு எல்லாமே வந்திருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த குழந்தை அப்புறம் கொஞ்சிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, லைக் இது பண்ணி சி செஷன் பண்ணனால. ஸோ லைக் குழந்தைய வந்து மெய்ட் கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்லிட்டு அவன் தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன தான் நர்ஸ் பார்த்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறதாகட்டும், ஒரு ஒரு லைக் ஜென்டில் மேன், ஒரு நல்ல ஹஸ்பண்டாக அவன் நடந்துக்கிறான். ஸோ லைக் உங்களுக்கு அந்த தையல் பிரித்து இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, லைக் தைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுவான். நீங்கள் ஜங்குக்கா இது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க. அப்பப்போ அந்த வலி வரும். ஸோ லைக் அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல அவன் தான் லைக் குழந்தையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துட்டு அவ்வளோ இதாக இருக்கான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு லைக் 6 months ஆகுது. நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கான் குழந்தைய வச்சுட்டு. நீங்கள் ஒரு ஹைவேல அப்படியே நிறுத்துறீங்க. இப்போ எதுக்கடி நிறுத்துற? இல்லை, கிளைமேட் செம்மையாக இருக்குது ஜங்கு, வா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே இறங்குறீங்க. ஜங்குக், இது ஹைவேடி, எதுக்கடி இங்கே இறங்குற? இல்லை ஜங்குக், உங்ககிட்ட இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வந்துட்டுருக்கான் காரை விட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ரோட்டுக்கு போயிட்டீங்க. போயிட்டு உன்னை நான் மாமான்னு கூப்பிடணுண்டா. அப்படியே அவன் பார்த்து சிரிக்கிறான். மாமாண்ணா? என்னடி இது புது ஆசை? ஆமாண்டா மாமா, உன்னை என் முத்தத்தாலே குளிக்க வச்சு குக்கி மாதிரி 1000 புள்ளைய பெற்றுக்கணும்டா. உனக்கு தெரியுமா உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு? இந்த உலகத்தில்
எல்லாம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தையே உனக்கு எழுதி வைக்கிறேன்ட்டு, இந்த கேலக்ஸியை உனக்கு எழுதி வைக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு மனசெல்லாம் தோன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுருக்கீங்க. ஸோ உங்களே மறந்து ஒரு சைல்டிஷாக விளாண்டுருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஜங்குக் வந்து பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறான். இப்படி ஒரு வயனை நான் பார்த்தது இல்லையடா அப்படின்ற மாதிரி. குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைய அழுவுதா, குழந்தைய தட்டி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக், இப்போ நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு கை நீட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ஹீ கேன் ஹக் யூ அந்த மாதிரி. ஸோ ஜங்குக் உங்களை ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கான் உங்களை ஹக் பண்ணுறதுக்காக. நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க, வந்து ஹக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஜங்குக் வரத்துக்கும் ஒரு லாரி, அதுவும் வந்து அவன் குடிச்சிருக்கான் போல். ஸோ ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தள்ளாட்டே வந்துட்டுருக்கு, அந்த இப்படி இப்படி லைக் கிறிஸ் கிராஸாக வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. ஜங்குக் உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்தனால அவனுக்கு வேற எங்கேயும் ஃபோக்கஸ் இல்லை. ஸோ அவன் நடு ரோட்டுக்கு வரான், நீங்கள் அந்த ஓரமாக போயிட்டீங்க. ஸோ அவனுக்கு எதாவது ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேகமாக ஜங்குக்கு தள்ளி விடுறீங்க. ஸோ அவன் போய் ஒரு கல் இருக்கும், அதில் இடித்து அவனுக்கு ரத்தம் வருது போல். அவன் ஒரு மாதிரி என்னன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த லாரி, நீங்கள் அவனை தள்ளி விட்டதில் நீங்கள் நடுவில் வந்திருப்பீங்க. ஸோ உங்களை அப்படியே அந்த லாரி அடிக்குது வேகமாக. ஸோ நீங்கள் ஒரு லைட்டு மரம் மாதிரி இருக்குது, அதில் அடித்து கீழே விழுறீங்க. அந்த லாரி போய் மரத்தில் முட்டிடுச்சு. ஜங்குக் அந்த சொன்னல அந்த ஒரு மாதிரி கல், ஸோ அதில் அடிபட்டு எழுந்த ட்ரை பண்ணுறான். எழுந்தி திருப்பியுமே மயங்கி விழுந்துட்டான். பிகாஸ் செம்மையாக அடிபட்டிருக்கும் வேகமாக விழுந்ததில். அந்த குழந்தை ஒரு பக்கம் குக்கி அழுதுட்டு இருக்கு. ஸோ அந்த குடிச்சிட்டு இருந்தவன் தான் அப்படியே கீழே இறங்கி பார்க்குறான். இங்கே இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கிறது நினச்சி அவன் அப்படியே ஓடிட்டான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே ஹைவேஸில் போனவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த குழந்தையும் ஜங்குக் உங்களையுமே ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ ஸோ உங்களுக்கு செம்ம பிளட் லாஸ், நீங்கள் கோமாவுக்கு போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திருப்பான். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனோட பாதி போன மாதிரி அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறான். இப்படி தான்டா அவங்க அம்மாவை இப்படி நான் பார்க்குறேன். உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது காரணம் இதுதான் குக்கி, இதுதான் உன் அம்மா. இப்படி தான்டா உங்கள் அம்மாவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஜங்குக் அழுதுகிட்டே உங்கள் கையை பிடிக்கிறான். குக்கி அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இந்த ஸ்டோரிலாம் நீங்களும் உங்களுக்கும் கேட்க முடியுது. பிகாஸ் கோமாவில் இருந்தாலும் அவங்களால கேட்க முடியும், சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், பட் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அந்த கை குட்டி கையால் உங்கள் அப்படியே அந்த கண்ணீர் துளியை துடைக்கிறான். மம்மி, என் கூட என் பர்த்டே எனக்கு செலிப்ரேட் பண்ண வருவீங்களா மம்மி? உங்களை இப்போ தான் முறையாக பார்க்குறேன், ப்ளீஸ் மம்மி ப்ளீஸ். அப்படியே அவன் பேச பேச ஜங்கு கையை பிடிச்சிருப்பான்ல, அந்த கை அப்படியே டைட் ஆகுது. ஜங்குக்கே ஒன்றுமே புரியல. அப்படியே உங்களை பார்க்குறான். அந்த கண்ணீர் கண்ணீர் இருக்குல்ல, ஸோ அது நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஜங்கு வயன் வயன் கேட்குதா வயன் வயன் அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு வித்தின் ஒரு 10 minutesல அந்த ஐபால் அப்படியே மூவ் ஆகுது. குக்கி தான், டாடி மம்மி மம்மி ஐபால் மூவ் ஆகுது. ஆமாண்டா ஆமாம் வயன் வயன் கேட்குதா? அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutesக்கு அப்புறமா நீங்கள் கஷ்டப்பட்டு கண்மொழிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே பிளரியாக தெரியுது. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லிய குரல். அதை கேட்டோன்னே ஜங்குக் உடஞ்சி அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். குக்கியும் உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுவுது அந்த பிள்ளையும். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கையை தூக்க முடியல, பிகாஸ் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அப்படியே நீங்கள் லைட்டாக கையெடுத்து அவனையும் குக்கியும் ஹக் பண்ணுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hourக்கு மேலே 3 பேருமே பயங்கரமாக அழுகிறீங்க. ஸோ ஜங்குக் கொஞ்சம் காம்டன் ஆகி குக்கியும் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு ஸோ உங்களை அப்படியே ஒழுங்காக உட்கார வைக்கிறான். உங்களால் உட்கார முடியல, ஸோ அப்படியே சாஞ்சு சாய வச்சு உட்கார வச்சுட்டான். இப்போது நீங்கள் அந்தளவுக்கு சாப்பிட்றது இல்லைல்ல, வெறும் லிக்விட் தானே, உங்கள் உடம்பும் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஸோ குக்கியை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே குக்கி, தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ, லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஸோ ஆஃபீஸில் எல்லாருக்குமே போனஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கான்.
ஸோ அப்படி லைக் உங்களை கூட்டிகிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் உங்களால் நடக்க முடியாதுல்ல ஏஞ்சினோன்னே. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பித்து ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்குறான். தென் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சமாக தான் நடப்பீங்க, கொஞ்சமாக தான் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஜங்குக் பார்த்து அந்த அளவுக்கு பார்த்துப்பான். ஸோ குக்கி எந்த அளவுக்கு கேர் பண்ணுறானோ அதே மாதிரி உங்களுக்கு குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். நீங்கள் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இத்தனை வருஷத்தில் ஜங்குக் லைக் உங்கள் மேலே வச்சுருக்க பாசம் கொஞ்சம் கூட குறையலன்றத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க. அந்த லவ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படியே ஒரு 3 மந்த் 4 மந்த் ஆகுது. நீங்கள் நல்லாவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு லைக் அந்த ஒரு பாசம் கிடைச்சோன்னே நீங்கள் அந்த கோமாவில் இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியவே இல்லை. திருப்பியும் பழையபடி நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அவனை குக்கியை தான் காம்படிஷன் கூப்பிடுங்க. ஜங்குக் தான் அதில் வந்து லைக் நடுவர் மாதிரி. ஸோ அவர் தான் சொல்லுவார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மெய்ட்ஸ்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் குக்கியும் ஜங்குக்கும் இருக்கும் போது. குக்கியை நல்லா பார்த்துப்பான், அவ்வளோதான். மற்றபடி ஹி ஃபீல்ஸ் எம்டி வித்தவுட் யூ. ஸோ இப்படியே வந்து ஃபியூ டேஸ் போகுது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. தென் உங்களுக்கும் ஜங்குக்கும் ஒரு க்யூட்டான மேக்கப் செஷன் நடக்குது. அதில் உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு உங்களை மாதிரி கொழு கொழுன்னு இருக்குது, ஜங்குக் மாதிரி முண்டைக்கண்ணு. ஸோ அதையுமே அழகாக வளர்த்துட்ருக்கீங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்ட் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கம்பெனி கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து சப்பி கேர்ள்ஸாக இருக்கவங்களுக்கும் சரி, சப்பி கேர்ள்ஸ்ன்னு நம்ம ஏன் சொல்லணும், அவங்கவுங்க உடம்பு ஆட்டம், ஓகேவா? ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி உங்கள் கேரக்டர் மாற்றிக்காதீங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும். அவங்க இது சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காகவும் நம்ம மாற்றிக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் குறை தான் சொல்லுவாங்க. ஹைட்டாக இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, குட்டையாக இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, குண்டாக இருந்தாலும் குறை சொல்லுவாங்க, ஒல்லியாக இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கலர் எப்படி இருந்தாலுமே அதுக்கும் ஒரு குறை சொல்லுவாங்க. ஸோ அவங்களெலாம் காதுலேயே வாங்கிக்காதீங்க. கடைசி வரையும் எந்த நாயும் கூட வர போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லீவ் இட். அதெல்லாம் ஒரு ட்ராஷ் மாதிரி. பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், போடான்னு போயிட்டே இருங்க, ஓகேவா? எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. லவ் யுவர் செல்ஃப், ஓகேவா? பிடிஎஸ் சொல்கிற மாதிரி லவ் யுவர் செல்ஃப், ஓகேவா? லவ் யூ ஆல். சரங்கே, பாய் பாய்.